பாண்டியன் ஷோ சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சரவணன் இப்ப ஸ்டோர்ல கடையில தான் இருக்கிறாப்ல. அந்த நேரம் பார்த்து மாமா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. யார்ரா அது? மயில் குரல் மாரியே இருக்கே அப்படின்னு நம்ம சரவணன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் மாமான்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா தங்கமயில் கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. உடனே சரவணனுக்கு கோபம் பயங்கரமா வருது. "இங்க எதுக்குடி வந்த? முதல்ல இங்கேருந்து கிளம்புடி" அப்படின்னு அடிக்க போறாப்ல. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா நம்ம பாண்டியனும் வந்துடுறாப்ல. சரவணன தடுத்து நிப்பாட்டி, "நீ எதுவும் சொல்லாதடா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பார்த்துக்கலாம். நீ இங்கலாம் வராத. கடைக்கு முன்னாடி வச்சு எங்கள அசிங்கப்படுத்துறியா? நான் மரியாதையா சொல்றேன். கிளம்பி போயிடு" அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா தங்கமயில் இருந்துகிட்டு, "இல்ல, இல்ல என்னைய மன்னிச்சுட்டு மட்டும் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "டைவர்ஸ்லாம் வேணாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த தங்கமயிலு. சரவணனுக்கு கோவம் வந்து அடிக்கவே போயிடுறாப்ல. நம்ம பாண்டியன் புடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டி, அதுக்கப்புறம் சரவணன கடைக்கு போக சொல்லிட்டு, ஆட்டோவ வர வச்சு அதுல தங்கமயில ஏத்தி அனுப்பி விட்டுர்றாப்ல. இங்க இந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம், நம்ம ராஜி அத்தை கோமதிய அவங்களோட வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போகுது. அந்த நேரம் பார்த்து வீட்டுல எல்லாருமே இருக்கிறாங்க. நம்ம கோமதி அப்படியே தயங்கி தயங்கி தான் வீட்டுக்குள்ள போகுது. கோமதிய பார்த்த உடனே நம்ம ராஜியோட அம்மா, சித்தி, பாட்டி எல்லாருமே வந்து நம்ம கோமதி கிட்ட நல்லா சகஜமா பேசுறாங்க. "பழனியும் வாங்கக்கா" அப்படின்னு உள்ளார அழைச்சுக்கிட்டு போய் பேசிட்டு, "நீங்க எங்களுக்காக எவ்வளவோ உதவி பண்ணியிருந்தீங்க இந்த கேஸ் விஷயத்தினால. அதனால என் கையால உங்களுக்கு சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம சக்திவேல் ஏற்கனவே பிளான் போட்டு வச்சிருந்தாப்ல இல்லையா? கோமதியும் சேர்த்துட்டா சொத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னே கோவப்படுற மாதிரி கோவப்பட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாப்ல. "நீ எப்பவே 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ஓடுகாலியோட ஓடி போயிட்ட. அந்த கோவம் எப்பயுமே வந்து மனசுல இருந்து போகவே போகாது. இதுக்கப்புறம் சொந்தம்னு கொண்டாட்டிக்கிட்டு இங்க வரவே கூடாது. ஸோ ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அவ்வளோதான். மத்தபடி உங்க குடும்பத்துக்கு, எங்க குடும்பத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல" அப்படின்னு பயங்கரமா திட்டி கோமதிய அவமானப்படுத்துறாப்ல. முத்துவேலும் வேற வழி இல்லாம, "நீ இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல. கோமதி, "நான் வந்தது தப்பு தான்" அப்படின்னு கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்குதுன்னு.